மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சென்னை 1000 விளக்கு அப்பல்லோ மருத்துவமனையில் ராஜா அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சென்று விசாரித்துள்ளார். அது தொடர்பான செய்தியை பார்த்து வருகிறோம். அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் ராஜாவை சந்தித்து முதலமைச்சர் நலம் விசாரித்துள்ளார். பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட ராஜா உடல்நலம் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சென்று விசாரித்துள்ளார். தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை 1000 விளக்கு அப்பல்லோ மருத்துவமனையில் ராஜா அனுமதிக்கப்பட்டுள்ளார். பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட ராஜாவை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சென்று நலம் விசாரித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். வணக்கம். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதியில் நேற்று தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. அதுல பங்கேற்ற பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ராஜா பங்கேற்று பேசும்போது திடீரென்று அவர் மயங்கி விழுந்தார். இதனை கண்டு உடனடியாக அவரை அவசர சிகிச்சைக்காக மருத்துவமனையிலே அனுமதித்தனர். தற்போது அவருக்கு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் ராஜா தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் அந்த தகவலை கேள்விப்பட்டு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நேரில் சென்று ராஜா குடும்பத்தினரை சந்தித்து அவர்களிடம் அவரது உடல்நிலை குறித்து கேட்டறிந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து என்ன உதவி வேண்டுமானாலும் செய்து கொடுக்க தயாராக இருப்பதாகவும் அவரது குடும்பத்தாரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அரசியல் ரீதியாக பார்க்கும்போது இரண்டு கட்சிகளும், அதாவது திமுக பாஜக இரண்டும் நேர் எதிர் கொள்கைகளிலே இருப்பவர்கள். ஆனாலும் கூட ஏதாவது பொது நிகழ்ச்சிகள் பார்த்து கொண்டால் தொடர்ந்து கைகுலுக்கி மகிழ்ச்சியாக குடும்ப நண்பர்களை பற்றியும் குடும்பத்தில் இருப்பவர்கள் பற்றியும் நலம் விசாரித்துக் கொள்வது வழக்கம். அந்த வகையிலே ராஜா அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய அரசியல்வாதியாக இருக்கின்றார். அவரது கொள்கைகள், அவரது பேச்சுக்கள் என்பது எப்போதும் ஒரு பரபரப்பாக இருக்கும். அவர் பேசக்கூடிய விஷயங்கள் என்பது ஒரு பெரும் அதிரடியான கருத்துக்களாக இருக்கும். அது பல நேரங்களில் சர்ச்சை கருத்துக்களாக இருந்திருக்கிறது. ஆனாலும் கூட அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டிலே ஒரு முக்கிய அரசியல் தலைவராக இருக்கின்றார். தேசிய அளவிலே முக்கிய பொறுப்பிலும் இருக்கின்றார். எனவே அவர் திடீரென்று மயங்கி விழுந்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது என்பது தமிழ்நாடு முழுவதும் மற்ற அரசியல் கட்சியினர் மத்தியிலும் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில தன்னுடைய கட்சி கொள்கைகள் என்பது நேரெதிராக இருந்தாலும் கூட சக மனிதர், சக அரசியல்வாதி என்ற அடிப்படையில தமிழக முதலமைச்சர் அவரை நேரில் சென்று அவரது உடல்நலம் குறித்து விசாரித்திருக்கிறார். இது அரசியலிலே ஒரு நல்ல மாண்பாக பார்க்கப்படுகிறது. கொள்கைகள் வெவ்வேறாக இருந்தாலும் கூட சக மனிதர்களை மனிதர்களாக பார்ப்பதும், அதே போல அவர்களிடம் தனிப்பட்ட முறையில் நட்பு பாராட்டுவதும் என்பது இது அனைத்து கட்சிகளுக்கும் இந்த ஒரு இணக்கமான சூழல் வேண்டும். எனவே அதற்கு ஒரு முன்னுதாரணமாக தமிழக முதலமைச்சர் சென்று பார்த்திருக்கிறார். அவரது குடும்பத்தாரிடம் தனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் தான் செய்து கொடுக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து விரைவில் அவர் மீண்டு வருவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.